ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு AK64. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து MongoDB பேசிக் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் Mongo SH எப்படி இன்ஸ்டால் பண்ணது, எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ Mongo SH ரன் ஆகுது நமக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி தேவையில்லை. ஸோ நம்ம இன்டர்நெட் இல்லாமல் நம்மளோட சர்வரில் நம்மளோட MongoDB-யை ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிபிஎஸ் இந்த கமெண்ட் என்ன பண்ணால் நம்ம சிஸ்டத்தில் உள்ள எல்லா டேட்டாபேஸையும் காட்டும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பார்த்துடலாம். ஸோ டிபிஎஸ் ஸோ டிபிஎஸ் டைப் பண்ணிட்டு என்டரை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் லோக்கலாக உள்ள எல்லா டேட்டாபேஸையும் காட்டிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டு 3 டேட்டாபேஸுக்கு அட்மின் கான்ஃபிக் லோக்கல். அப்போனா என்னது இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட MongoDB-ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுற வரைக்கும் அந்த டேட்டாபேஸ் வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகாது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ டெஸ்ட் அப்படிங்கிற டேட்டாபேஸில் வந்து இன்னும் ஒரு டேட்டா கூட இல்லை. அதனால அது இன்னும் எம்டியாகவே இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட கலெக்ஷன்லேயே அதை காட்டலை. ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குது அந்த லிஸ்ட்லேயும் அது வந்து காட்டலை. சரி, ஓகே. டேட்டாபேஸை நம்ம MongoDB-ல நம்மளோட டேட்டாலாம் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேபிள் ரோ ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகாது. கலெக்ஷன் அதாவது டாக்குமெண்ட்டாக ஃபார்மெட் ஆகும். ஒரு டேட்டா ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு டேட்டாவில் உள்ள டேட்டா இன்னொரு டேட்டாவில் இருக்காது. அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம எல்லா டேட்டாபேஸையும் பார்க்குறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றுமே இல்லை. எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு என்ன கிரியேட் பண்ணணும், VK64 அப்படின்ட்டு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணுவேன்னா யூஸ் VK64 இந்த கமெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட உள்ள டேட்டாபேஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக. நம்மகிட்ட VK64 டேட்டாபேஸே இல்லை, ஆனால் நம்ம எப்படி ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த யூஸ் கமெண்ட் என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே அந்த டேட்டாபேஸ் இருந்துச்சுன்னா அந்த டேட்டாபேஸ் ஸ்விட்ச் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்விட்ச் பண்ணிடும். இப்போ நான் என்டர் கிளிக் பண்ணிடுமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு DP VK64 அப்படின்னு. இப்போ VK64 அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டேட்டாபேஸ். ஓகே, இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிட்டு அது எப்படி நம்ம ஸ்விட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சேம் டைமில் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டேட்டாபேஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கலெக்ஷன்ஸ் நடிச்சு என்ட்ரு அடிச்சோமே எனக்கு என்ன இருக்குன்னா ஒன்றுமே வரல. ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம இன்னும் ஒன்றுமே என்ன பண்ணலை, கிரியேட் பண்ணலை. ஓகே, இப்போ டேட்டாபேஸில் நான் வந்து ஒரு கலெக்ஷனை சேர்க்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே டிபி. இந்த டிபி அப்படிங்கிறத குறிக்கணும் என்னோட டேட்டாபேஸை குறிக்கும். ஸோ டேட்டாபேஸ் டாட் நான் இங்கே வந்து ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ண போகிறேன். என்ன கலெக்ஷன் பேர் என்ன அப்படின்னா நம்ம வந்து யூசர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ டிபி டாட் யூசர்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணது. இப்போ நம்ம ஆக்சுவலாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண என்ன சொன்னோம், ஜஸ்ட் அந்த கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஒரு டேட்டா வைக்கிற வரைக்கும் என்ன ஆகாதுன்னா சேவ் ஆகாது. ஸோ கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி தான். அதுல நம்ம ஒரு டேட்டா வைக்கிற வரைக்கும் சேவ் ஆகாது. நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணால் அதில் ஒரு கலெக்ஷன் வைக்கணும். கலெக்ஷன் வச்சா அது உள்ள ஒரு டேட்டா வைக்கணும். இந்த 3 நடந்தால் தான் அந்த டேட்டாபேஸும் சேவ் ஆகும், கலெக்ஷனும் சேவ் ஆகும், டேட்டாவும் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ யூசர்ஸ் டாட் என்ன பண்ண போகிறோம்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் 1 ஒரு பேரண்ட் பண்ணி நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு டேட்டாபேஸ் வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சது தெரியும், இது நார்மல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ VK64 அப்படின்னு வச்சுட்டு இப்போ அது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ டிபி டாட் யூசர்ஸ் டாட் இன்சர்ட் 1 அதில் வந்து நான் வெறுமனே நேம் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ என்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே என்ன வந்திருக்குன்னா அக்னாலஜ்டு ட்ரூ இன்சர்ட்டட் ஐடி. ஸோ நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருங்க. ஒரு டேட்டா ஒரு கலெக்ஷனில் உள்ள ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நம்ம கலெக்ஷனுக்குள்ளே இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கலெக்ஷனுக்குள்ளே ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்குமே தனித்தனி செப்பரேட் ஐடியை வந்து அதுவாகவே ஜென்ரேட் பண்ணிக்கிறது. இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து எங்கே இருக்குன்னா MongoDB-ல தான் இருக்குது. ஸோ இதே நம்ம MySQL எடுத்துக்கிட்டோம்னா நம்மளாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேறு SQL மெத்தட். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு வந்து MongoDB வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்குது, ரிலையபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம MongoDB-க்கு ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு அது இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணணும்ல. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோம், டேட்டாபேஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். டிபி டாட் யூசர்ஸ் டாட் என்ன கமெண்ட் கொடுக்குறோம்னா ஃபைண்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்கேன். ஸோ ஃபைண்ட் என்ன பண்ணோம்னா நம்ம டேட்டாபேஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இல்லை, இப்போ நம்ம கலெக்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ டேட்டாபேஸ்க்குள்ளே கலெக்ஷனுக்குள்ளே உள்ள டேட்டாவை தான் நம்ம எடுக்கும். ஸோ இப்போ நம்ம கலெக்ஷனுக்குள்ளே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கும் அந்த மொத்த டாக்குமெண்ட் இந்த ஃபைண்ட் கமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ ஃபைண்ட் பண்ணுறது நம்ம என்ன வந்துருக்குன்னா ஒரு அரே வந்து அது உள்ள ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்குது, ப்ளஸ் நம்ம கொடுத்த நேம் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நான்
இன்னொரு டேட்டாவ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, எப்படி டேட்டாபேஸ்ல உள்ள டேட்டாவ ரீட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ரீட் பண்றதுக்கான கமாண்ட் என்னன்னா ஃபைண்ட். ஸோ இப்ப இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இன்சர்ட் பண்றத பார்த்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ டிபி டாட் யூசர்ஸ் டாட் இன்சர்ட் 1. ஸோ இங்க நான் இன்சர்ட் 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும்போது, என்னால ஒரு டேட்டாவ தான் உள்ள சென்ட் பண்ண ஆக்சுவலி ஒரு ஆப்ஜெக்ட்ட தான் சென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்க நான் என்ன சென்ட் பண்றேன்னா, சேம் நேம்ல என்ன வைக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து ஆப்பிள் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ ஆப்பிள்னு வச்சுட்டு என்ன பண்ண போறேன், நம்ம ஆப்ஜெக்ட்ட முடிச்சாச்சு. ஓகே. இப்போ இன்சர்ட் 1 குடுத்து என்டர் குடுத்தோம்னா என்ன ஆயிரும்னா, நமக்கு அக்னாலஜ்டு ட்ரூ அப்படின்னு வந்துச்சு. ஸோ இன்சர்ட் ஆயிருச்சு அப்படிங்கி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது இன்சர்ட் ஆயிட்டா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஃபைண்ட் கமாண்ட் பண்ணுவோம். ஸோ டிபி டாட் யூசர்ஸ் டாட் ஃபைண்ட். பட் நமக்கு என்ன வரும், நமக்கு வந்து 2 டேட்டா வந்துருச்சு. இப்போ எனக்கு ஒரு டேட்டா இல்ல, நெறைய டேட்டா அனுப்பணும். அதாவது நெறைய ஆப்ஜெக்ட்ஸ் அனுப்பணும். சேம் டைம்ல நெறைய ஆப்ஜெக்ட்ஸ் அனுப்பணும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் மெனி. ஸோ என்ன பண்ணணும்னா, இன்சர்ட் மெனி. ஸோ டிபி டாட் யூசர்ஸ் டாட் இன்சர்ட் MENY. ஸோ இது நார்மல் உங்க ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ இன்சர்ட் மெனி அப்படிங்கும்போது நம்ம என்ன எதுவும் அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரேவா அனுப்புவோம். ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா அனுப்புவோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல நேம் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா, பனானா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். கமா ஸோ இன்னொரு ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கும் நேம் என்ன வைக்க போறோம்னா, கிரேப்ஸ். ஸோ இப்போ 2 ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். ஸோ 2 ஆப்ஜெக்ட்ட நான் என்ன பண்ண போறேன்னா, சென்ட் பண்ண போறேன். இப்போ நான் என்டர் கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுது அப்படிங்கிறோம். ஸோ அக்னாலஜ்டு ட்ரூ நமக்கு 2 ஆப்ஜெக்ட் ஐடி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கலெக்ஷன்ல என்னென்ன டேட்டாலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க என்ன கமெண்ட் பண்ணுவோம், ஃபைண்ட். ஓகே கரெக்ட். ஃபைண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணி என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. ஓகே. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆப்பிள்னு நேம் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம என்னலாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எத்தனை டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, யூஸ் பண்றத பத்தி பார்த்தோம். ஒரு டேட்டாவ இன்சர்ட் பண்றத பத்தி பார்த்துட்டோம். ஸோ நெறைய டேட்டாவ இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டோம். அந்த டேட்டாவலாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கிரெட்டுக்குள்ள வந்தோம். கிரெட் அப்படிங்கிற பேசிஸ்ல தான் நம்ம டேட்டாபேஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ நம்ம கிரியேட் ஆப்ஷன் பார்த்துட்டோம். ரீட் ஆப்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது அப்டேட் ஆப்ஷன். ஸோ அப்டேட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இங்க வந்து நம்ம ஆப்பிள் அப்படிங்கிற பேர என்ன பண்ண போறோம்னா, ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்னு மாத்த போறோம். ஓகேவா? ஓகே. அத எப்படி மாத்துறது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே கூட. ஸோ டிபி டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம கலெக்ஷன் பேர் வந்து யூசர்ஸ். யூசர் செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்டேட் பண்ண போறோம். ஸோ அப்டேட் 1 ஒரு டேட்டாவ அப்டேட் பண்ண போறோம். ஸோ எந்த டேட்டா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இங்க வந்து நமக்கு 2 ஆப்ஜெக்ட்ட சென்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் என்னன்னா, நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஜெக்ட். 2வது ஆப்ஜெக்ட் என்னன்னா, நம்ம மாத்துறதுக்கான ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்னத நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நேம் வந்து ஆப்பிளா இருந்தா, ஓகேவா? ஸோ நேம் வந்து ஆப்பிள் அப்படின்னு செட் பண்ணுது. இது வந்து என்ன செய்யும் இந்த ஆப்ஜெக்ட்னா, அந்த ஆப்ஜெக்ட் எதோட மேட்ச் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துட்டு வரோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல நம்ம என்ன சென்ட் பண்ண போறோம்னா, எத நம்ம மாத்தணும் அப்படிங்கிறது. எப்படி மாத்தணும் அப்படின்னா, நம்ம ஒரு டாலர் சிம்பல் போட்டு செட் அப்படின்னு ஒரு கீ வச்சு, அது உள்ள தான் நம்ம ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? அது உள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, நேம நம்ம என்னவா மாத்த போறோம்? ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்னு மாத்த போறோம். ஓகேவா? சரி ஓகே. ஓப்பன் பண்ண எல்லா பிராக்கெட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பிராக்கெட் போட வேண்டியது இருக்கும். வெளிய. ஓகே. போட்டாச்சுன்னு நெனைக்கிறேன். இப்ப நான் வந்து என்டர் கிளிக் பண்றேன். நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. அக்னாலெட்ஜ்டு டூ இன்சர்ட்டட் நல். மேட்ச்டு கவுண்ட், மாடிஃபைடு கவுண்ட். ஸோ மாடிஃபை ஆயிட்டு அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ ஓகே நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டிபி டாட் யூசர்ஸ் டாட் ஃபைண்ட் அடிச்சோம்னா நமக்கு என்ன வந்து ஆப்பிள் அப்படின்னு முன்னாடி நமக்கு ரிசல்ட் இருந்துச்சு. இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்தோம்னா, ஆப்பிள் ஐஃபோன் அப்படிங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. ஓகேவா? இப்படி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு டேட்டாவ அப்டேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்றதுக்கு என்ன செஞ்சோம்னா, 2 ஆப்ஜெக்ட்ஸ் அனுப்புனோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபைண்ட் பண்றது, 2வது ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு. அதுக்கு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் கீ யூஸ் பண்ணோம். அது என்னன்னா செட். டாலர் செட் அப்படிங்கிற கீ யூஸ் பண்ணோம். சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம்னா, நம்மளோட க்ரெட் முடிஞ்சிரும். சம் பேசிக்ஸ் கமாண்ட்ஸ் இதோட நம்ம MongoDBல கத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த டெலீட்டை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. நம்ம அப்டேட் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா, அதே மாரி தான் நம்ம டெலீட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டிபி டாட்
யூசர்ஸ் டாட் டெலீட். நம்ம எத்தனை டேட்டாவை டெலிட் பண்ண போகிறோம்? ஒரு டேட்டாவை டெலிட் பண்ண போகிறோம். அந்த ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம இதில் டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் 1ன்னு கொடுத்து இங்கேயும் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எது கூட மேட்ச் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்டை நம்மால் டெலிட் பண்ணிடுவார். ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்னு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஜெக்டை முடிச்சுக்கலாம். ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்டு டு டெலிட் ஆகிட்டேன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபைன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் காணாமல் போயிட்டாரு. அவ்வளோதான். ஸோ எப்படி டெலிட் பண்ணுறதுங்க நம்ம பார்த்துட்டோம். ஓகே கூட இந்த வீடியோவில் நம்ம சம் பேசிக்ஸ் கமெண்ட் வந்து மறுபடியும் பார்த்துருக்கோம். ஸோ கரெக்ட் ஆப்ரேஷன்ஸும் ஓரளவு நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோடெல்லாம் நீங்கள் வந்து மாறி மாறி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த இது உங்களுக்கு பேசிக்ஸாக தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம வந்து மறுபடியும் சக்ஸஸ் ஆகிடலாம்.